ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வீடியோ யூஸ் பண்ணி ஆன்லைனில் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோ யூஸ் பண்ணி நம்மளால் $140 வரைக்கும் கூட ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்குற மாதிரி இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ண போகிறதில்ல. இது 100% ஃப்ரீ தான். இந்த வேர்ல்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா இட் இஸ் அவைலபிள் வேர்ல்டு வைடு. ஸோ தயவுசெய்து இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில இம்பார்ட்டன்ட் டிப்ஸ்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அந்த இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் எஃபிஷியண்ட்டாக ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் உங்களால் அந்த டிப்ஸை யூஸ் பண்ணி எஃபிஷியண்ட்டாக ஏர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, எந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் லைக் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ ஃப்யூச்சர்லையும் அதே மாதிரி வீடியோஸ் நான் உங்களுக்காக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் கமெண்ட் பண்ண டைம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் லைக் பட்டன்னாச்சும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதுனாச்சும் எனக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் payhip.com. இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து கிளிக் பண்ணி டேரெக்டாக இந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணலாம். இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். டேஷ்போர்டில் ரைட் சைடில் கெட் ஸ்டார்டட் ஃப்ரீன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களோட மெயில் ஐடி கேட்கும். உங்களோட மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்து க்ரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் பேஜில் உங்களோட பிஸ்னஸ் நேம் கேட்கும். நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ, யூசர் நேம் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் சுரேஷ் உங்கள் நேம் அப்படின்னா சுரேஷ் ஸ்டோர் அந்த மாதிரி என்ன கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ சைன்அப் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டேஷ்போர்டு பக்கத்தில் ரைட் சைடில் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே மறுபடியும் ஆட் ப்ராடக்ட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நம்ம டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ண முடியும். ஆட் டிஜிட்டல் ப்ராடக்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நாம் இந்த வெப்சைட்டில் வீடியோவை அப்லோட் பண்ணி அந்த வீடியோவை செல் பண்ணி நாம் ஏர்ன் பண்ண போகிறோம். வீடியோஸ் எங்கே போடுறதுன்ட்டு சொல்லி கவலைப்படாதீங்க. ஃப்ரீயாகவே நம்மளுக்கு வீடியோ கிடைக்க போகுது. அது எப்படின்றதையும் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோஸை டவுன்லோட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ண வேண்டிய வேலை தான். ஸோ வீடியோஸ் டவுன்லோட் பண்ண போகிறோம், அப்லோட் பண்ண போகிறோம், ஏர்ன் பண்ண போகிறோம். 3 ஸ்டெப் தான். ஸோ அந்த வீடியோஸ் எங்கே கிடைக்கும்ட்டு நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவுக்கு டைட்டில், அந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன், அந்த வீடியோவோட ப்ராடக்ட் கவர் இமேஜ், என்ன ப்ரைஸ்க்கு விற்க போகிறோம் அப்படின்ற டீட்டெயிலெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவுக்கு டைட்டில், வீடியோ, டிஸ்கிரிப்ஷன், கவர் அதாவது புக் கவர், இது எல்லாமே நம்ம ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ண போகிறோம். எப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. plrminds.com இந்த வீடியோவுடைய இந்த வெப்சைட்டுடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து கிளிக் பண்ணி டேரெக்டாக இந்த வெப்சைட்டை அக்சஸ் பண்ணலாம். இது என்ன வெப்சைட் அப்படின்னா, இவங்க பிஎல்ஆர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. இவங்களுக்கு நம்ம மெம்பர்ஸ் ஆனால் போதும். மெம்பர்ஸ் ஆகிறது எப்படின்றத நான் சொல்கிறேன். இவங்ககிட்ட நம்மளுக்கு இபுக் வேணும்னா வாங்கிக்கலாம். கிராஃபிக்ஸ் ஃப்ரீயாகவே கிடைக்கும், வீடியோஸ் ஃப்ரீயாக கிடைக்கும், டெம்ப்ளேட்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும், சாஃப்ட்வேர் எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயாகவே இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம திரும்பவும் ரீசேல் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அவங்க சேல்ஸ் பண்ண மாதிரி நீங்கள் அதை என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம் வீடியோ எப்படி யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுன்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரீ வீடியோஸை பற்றி தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். ரைட் சைடில் லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சைன்அப் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கீழே ஜாயினர்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் யூஸராக இருந்தால் ஜாயினர்ஸ்ன்றதை கிளிக் பண்ணி நீங்கள் மெம்பர்ஷிப் வாங்கிக்கலாம். கோல்டு லைஃப் டைம், இது பேமெண்ட் ஆப்ஷன். இந்த மெம்பர்ஷிப்பை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாமே ஃப்ரீ ஆக்சஸ் இருக்க மாதிரி தான். ஸோ பக்கத்தில் ஃப்ரீ ஆக்சஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணி கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீ அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து ஃப்ரீ மெம்பர்ஷிப்பில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ரீசேல் பண்ணிக்கலாம். மாஸ்டர் ரீசேல் ரைட்ஸ், பிஎல்ஆர் ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குது. பிஎல்ஆர் ரைட்ஸ் அப்படின்னா ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் என்ன வேணும்னாலும் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், ரீசேல் பண்ணலாம், இல்லை போனஸாக கொடுக்கலாம், இல்லை அதை பேஸ் பண்ணி இமெயில் லிஸ்ட் கலெக்ட் பண்ணால் என்ன வேணும்னாச்சும் உங்களோட ப்ரொமோஷன்ஸ்க்காக நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் ஒரு மாதத்துக்கும் ஃப்ரீயாகவே நிறையா ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ
ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காலி ஆகிடுச்சு, நம்மளால் இதுக்கு மேலே சேல்ஸ் பண்ண முடியாதுன்ட்டு நீங்கள் கவலைப்பட வேணாம். மாதம் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் இதில் அவைலபிளாக வந்துகிட்டே இருக்கும். மெம்பர்ஷிப் டியூரேஷன் லைஃப் டைம் நீங்கள் இதை ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்கள்கிட்ட இருந்து அவங்க இதை பார்க்க மாட்டாங்க. ஓகே, ஸோ கிளிக் டு ரிஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீ கொடுத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு போகும். உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், மறுபடியும் இமெயில் ஐடியை கொடுத்துட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட்னு கொடுத்துட்டு சென்ட் வெரிஃபிகேஷன் இமெயில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டோடைய ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ரைட் சைடில் இருக்க லாகின் பட்டன் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டோ இல்லை யாஹூ மெயில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா சைன்அப் ப்ராசஸுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஹாட்மெயில், அவுட்லுக்கு, எம்எஸ்என் இந்த மாதிரி மெயில் ஐடி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ மறக்காமல் ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லைனா யாஹூ அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி அப்புறமா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ண உடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே கீழே உங்களுக்கு ஃப்ரீ இபுக்ஸு, ஃப்ரீ கிராஃபிக்ஸ், ஃப்ரீ வீடியோஸ், ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் இது எல்லாமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நம்ம எடுக்க போகிறது ஃப்ரீ வீடியோ. ஸோ ஆக்சஸ் ஹியர் இருக்குல்ல, இந்த ஹியர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பிஎல்ஆர் வீடியோஸ் தான். இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிரியேட் எ மொபைல் சைட் குயிக்லி யூஸிங் கூகுள் சைட், கெட் இட் நோ கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ப்ராடக்ட் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இது எவ்வளோ சீக்கிரம் டவுன்லோட் ஆகுமோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இன்டர்நெட் ஸ்பீடு. ஸோ இது ஃபைல் சைஸ் 177 MB இருக்குது. ஸோ என்னோடய இன்டர்நெட் ஸ்பீட் பேஸ் பண்ணி இது ஒரு 1 minute 1.5 minutes ஆகும். ஓகே, ஸோ இது டவுன்லோட் ஆகி முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல பேஹிப் வெப்சைட், இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் இந்த ப்ராடக்ட்டை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ப்ளஸ் போட்டு அப்லோட் ப்ராடக்ட் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணியிருக்க இப்போ டவுன்லோட் பண்ண ப்ராடக்ட் எங்கே சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர்லேருந்து அந்த ப்ராடக்டை எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண உடனே அது அப்லோட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய ஃபைல் இங்கே அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அதுக்கு டைட்டில் கொடுக்க போகிறோம். டைட்டில் நம்ம ஆல்ரெடி அந்த வெப்சைட்டில் என்ன இருக்கோ அதையே கொடுக்கலாம். காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கிரியேட் எ மொபைல் சைட் குயிக்லி யூஸிங் கூகுள் சைட், இதை அப்படியே காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனும் நம்மளுக்கு அங்கேயே இருக்குது, அதை காப்பி பண்ணிக்கிறோம். இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு 3 lines போடும். காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இமேஜ் கவர் அப்லோட் பண்ணணும். இமேஜ் கவரும் நம்ம அங்கேருந்தே தான் எடுக்க போகிறோம். சிம்பிள் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் இமேஜஸ் கொடுத்துக்கோங்க. இது உங்களோட டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ப்ராடக்ட் இமேஜை டெஸ்க்டாப்பில் இருந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இபுக் கவர் நமக்கு அப்லோட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ப்ரைஸை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செல் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வைக்கணும்னு தோணுதோ அவ்வளோ ப்ரைஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். $5, $10, $20, $30 கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் யுவர் விஷ், உங்களோட விருப்பம் தான். ஓகே, பட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் டிப் என்ன அப்படின்னா, $6.99 நீங்கள் இந்த வீடியோவை சேல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா வீடியோஸ் சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட்டு $6.99, அதாவது $7 கிட்ட ப்ராடக்ட்டை நீங்கள் சேல்ஸ் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷன். அப்போ தான் உங்களுக்கு சேல்ஸ் சீக்கிரமாகவும் இருக்கும், நிறைய சேல்ஸும் இருக்கும். ஸோ $6.99 அப்படின்றது ஒரு நல்ல ப்ரைஸ். அதை கொடுத்துட்டு நீங்கள் ஆட் ப்ராடக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் அவங்களோட வெப்சைட்டில் ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ப்ராடக்ட் லிங்க்கு. இதை நீங்கள் எடுத்து டேரெக்டாக ஃபேஸ்புக்லேயோ இல்லை ட்விட்டர்லையோ நீங்கள் எப்போவே ப்ரமோட் பண்ணலாம். ஸோ இமீடியட்டாக உங்களுக்கு சேல்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஷோ மீ மை ப்ராடக்ட் பேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் பேஜ் இப்போ நம்ம அப்லோட் பண்ணல அது எப்படி காமிக்கும் கஸ்டமருக்கு அப்படின்றத நீங்கள் இங்கே வியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கஸ்டமருக்கு காமிக்கும். ஓகேங்களா, இதை வாங்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்க பேமெண்ட் டீட்டெயிலில் என்டர் பண்ணிவிட்டு அவங்க ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் அந்த ஃப்ரீ பிஎல்ஆர் மைண்ட்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு
இந்த பிஹேவியரில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமௌண்ட்டை செட் பண்ணிவிட்டு நீங்கள் நிறையா வீடியோஸை சேல்ஸ் பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சேல்ஸ் நிறையா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும், உங்களால் நிறையா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ டெய்லி இதை பண்ணிட்டுருங்க. இது ஆக்சுவலாக ஒரு பேசிவ் இன்கம் மெத்தட் தான், ஆக்டிவ் இன்கம் இல்லை. பட் டெய்லி நீங்கள் இதை பண்ண உங்களோட ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு பண்ணிவிட்டு அப்புறமா பண்ணாமல் விட்டாருங்க. தொடர்ந்து டெய்லி அட்லீஸ்ட் ஒரு வீடியோனாச்சும் நீங்கள் டெய்லி அப்லோட் பண்ணுங்க அப்படின்னா 30 நாளைக்கு 30 வீடியோ. ஸோ 1 இயரில் கிட்டத்தட்ட 300 வீடியோஸ் மேலே நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஏர்ன் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இதை ரொட்டீனாக பண்ணுங்கள். தயவுசெய்து 2 நாளைக்கு பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸோ உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது. அப்புறம் இந்த மெத்தட் எஃபெக்டிவாக இல்லைன்ட்டு நீங்கள் குறை சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ ரெகுலராக பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தட் ஒரு நல்ல ஏர்னிங் மெத்தடாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு ஃபியூச்சரில் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் ஐ கேன் கிரியேட் வீடியோஸ் பேஸ்ட் ஆன் தட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.